ஏண்டா இவ்வளவு நேரம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்களே, அப்ப எதனா ஒரு கருத்து சொன்னியா இல்ல எதனா சந்தேகம் தான் கேட்டியா? இப்ப சோறுன உடனே உனக்கு புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்ச? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு மட்டும் மூளை என்ன பைத்துக்கொள்ளி இடம் இருக்குது? நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்? வல்லவன், உங்க அப்பாவை கிண்டல் பண்ணாம உங்களால இருக்கவே முடியாதா? மாப்பிள, அவங்க 2 பேருமே இப்படிதான். அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தூக்கமே வராது. அம்மா, மணிகண்ட சமைக்காதன்னு சொன்னதும் அமுதா அவன் கூடவே போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, மணிகண்டனை எதிர்த்து பேசினதும் இல்லாம இவ சொன்னதை கேட்டு மணிகண்டனும் பேசாம போயிட்டான். பாத்தீங்களா? இதுவே ஒரு நல்ல மாற்றம் தாமா, இல்ல? நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன் புனிதா. சின்ன பொண்ணா இருந்தாலும் காலையில சீக்கிரமாவே எழுந்திருச்சு நல்லா வீட்டை கூட்டி கோலம் போட்டு பூஜை பாத்திரத்தை கழுவி பூஜை ரூம வச்சிருக்கிற அழக பாக்கணுமே. அப்பா,